இயேசு எனக்காக உயிரோடு எழும்பினார் என்பது குறைவான வெளிப்பாடு. இயேசுவோடு கூட நானும் உயிரோடு எழும்பினேன் என்பதே பெரிய வெளிப்பாடு. பெரிய வெளிப்பாடு என்னுடைய பெரிய உள்ளான பாடுகளை வெளியேற்றிவிடும். இந்த ரிசரக்ஷன் டேல இந்த உயிர்த்தெழுந்தால் பேசுறாரு, நான் உனக்கு பங்கு வச்சிருக்கேன், நீ என்னன்னா சொத்துக்கே போட்டு அழுதுட்டு இருக்க, என் பங்கு வேணும்னா உனக்கு வேற லெவல்ல இருக்கும், என் லெவல்ல இருக்கும், உன் பங்கு வேணும்னா அடிதடி நடக்கும், என்ன வேணும் கேட்கிறார். அவ்வளவு. அப்பா பிதா இயேசுவுடைய சிலுவையின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை சொத்துக்கும் நீ உரிமை கோரு, நீ பங்காளி. எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். நான் 16 வயசில் பரிசுத்தாவியை பெற்றேன். 16 வயசுலேருந்து ஊழியம் செய்கிறேன். இப்போ 50 வயது நிறைவாக இருக்கிறது. ஆனால் எனக்கு 7 வருஷம் வரைக்கும் தெரியாது இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்கிறதான் கொண்டாடின மோனே. ஆனால் 7 வருஷமாக தான் நான் ஏன் ரிசரக்ஷன் டேயும் கொண்டாடுறேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் ரிசரக்ஷன் டேவும் கொண்டாட வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த வசனம் புரிஞ்சா பாக்கியவான். எத்தனை பேர் இன்னைக்கு உங்கள் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடினீங்க இந்த வசனத்தின்படி? உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கா? எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் பேரை சொல்லணும். இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் இயேசுவோடு கூட உட்காரவும் செய்தார். நீங்க இந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்கிற அதே நேரத்தில் உலகத்தில் எந்த ஃபர்னிச்சர் மாட்லையும் வாங்க முடியாத, நான் ஒரு பெரிய கரிஸ்மா ஸ்டோர் ரூம்னு ஒரு பெரிய ஃபர்னிச்சர் மாட் வச்சிருக்கேன். எவ்வளோ பிளெஸிங் பாருங்க. அந்த சிஸ்டர் என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. ஈவினிங் திறப்போம் சண்டே. ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கடை அடைச்சிருக்கு வாங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு திருப்பி கடை அடைச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி கடை அடைச்சிருந்தாலும் பிஸ்னஸை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நடக்குதுன்றேன். இதுதான் ஆசீர்வாத அழுத்தம். தாங்க முடியல அழுத்தம். எது? கடன். அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க. தாங்க முடியல அப்பா உங்க ஆசீர்வாதத்தை, சுமக்க முடியல உங்க மகிமையை. எம்முட்டு மகிமை, எவ்வளோ கிருபை, நல்லா சொல்லுங்களேன். எவ்வளோ தயவு, எவ்வளோ ஆசீர்வாதம். உலகத்தில் எந்த ஃபர்னிச்சர் மாட்லையும், எந்த அமேசான்லையும், எந்த மீசோ ஆப்லையும், மீசோ ஆப்பு மீசோ இல்லாத ஆப்பு, எந்த ஆப்லையும் வாங்க முடியாத ஒரு சோஃபால உங்களை ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். அது மனித கிரியையினால் உண்டானதல்ல. அது எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டு கைகள் கடாவப்பட்ட இயேசுவின் கரம். இயேசுவின் கரம். இது ஒரு நல்ல தரம். இது உங்களுக்கு கிடைத்த பெரிய வரம். அவர் சிரம் தாழ்த்தி எனக்காய் சிலுவையிலே மாண்ட பொழுது, 3 ஆண்டிலே தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வலது கையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும் பொழுது, நீங்க எந்த கார்ல போறீங்கன்னு சொல்ற கான்ஃபிடன்ஸை விட, நீங்க எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கீங்க என்ற, எவ்வளவு பெரிய பங்களா வச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய 2 லட்சம் சோஃபா வச்சிருக்கீங்க, அதை விட I am seated in the throne of the Christ. இப்போ மாண்புமிகு நம்ம முதலமைச்சர் சேலத்துக்கு வந்து ரஃபேல் பக்கத்து சேர்ல உட்காருங்க, கொரோனாலாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார வச்சா என் கெத்து எப்படி இருக்கும்? எல்லாரும் சொல்லுவீங்க, இவர் என் ஆவிக்குரிய தகப்பன் தெரியுமா? முதலமைச்சரோட ஒருத்தர் உட்காந்துருந்து அவர் ஹானர் பண்ணார் பாருங்க. இங்கே அவ்வளவு ஒரு நபர் இல்லை, ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர். நான் அவர் பக்கத்தில் போகிறக்கே தகுதி இல்லாத என்ன உங்களை, அவர் பிரசனத்துக்கு அருகிலே போக முடியாமல் இருந்த நம்மளை தகுதிப்படுத்தி, நிற்க வச்சு பேச மாட்டான்டா தம்பி, நிற்க வச்சு பேச மாட்டாமா, என் கூட உட்காருமா, என் கூட உட்கார்ந்து பேசுவோம் வா, உட்கார்ந்து பேசுவோம் வா. உங்க ஜெபத்தின் பார்வை மாறட்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே என்று பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடம் பூலோகத்திலிருந்து கூப்பிடுவது இயேசுவின் சிலுவைக்கு முன்பான ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மனே சிலுவைக்கு முன்னாடி தான் உங்க ஜெபம் அப்பா அப்படின்னு கூப்பிடுறது. இப்போ சிலுவைக்கு பிறகு இயேசு உயிரிழந்த பிறகு இங்கே வாங்கலேன், நீங்கள் தான் நல்லா தகப்பமாக இருக்கீங்க, வாங்கலேன் உங்களை ரொம்ப ஆண்டு நேசிக்கிறேன். இங்கே தான் ஜீசஸ் இருக்காங்க, இங்கே நான் ஒரு பக்கத்தில் குறைச்சிருக்கேன். இப்போ அப்பா பிதாவே ஏசப்பா அப்பலாம் ஜீசஸ் கொஞ்சம் பார்த்து அதை செஞ்சிடறேன்ப்பா. இவ்வளோதான். இதுதான் ப்ரேயர். இதுதான் நியூ கவர்னன்ட்டுடைய ரியல் ப்ரேயர். சபையை ரொம்ப நாளாக கெஞ்ச வச்சு பெக்கிங் ப்ரேயர், ப்ளீடிங் ப்ரேயர், ஜம்பிங் ப்ரேயர், டான்சிங் ப்ரேயர், ஸ்விம்மிங் ப்ரேயர், ரோலிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆனால் நமக்கு கிடைச்சது ஃபீஸ்டிங் ப்ரேயர். ஏன்னா நான் உங்கள் கண்ணு திறக்கப்படுதா, உங்கள் ப்ரேயரே மாறிடுன்றேன். பிசாசுக்கு பிடிக்குது லூஸு, உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுது லூஸ், எல்லா கட்டுகளும் அவ்வளவு. உங்கள் பேர் என்ன? நாதன். உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறாரு. உங்களுடைய இசையெல்லாம் ரொம்ப சிறப்பாக வரப்போகுது நாதன். நீங்கள் ஜீசஸ்ட நான் கை வைக்கும் போது உங்கள் கை இருக்கட்டும்பா. அந்த மியூசிக் சத்தம் வெளியே போகும் பொழுது அசுத்த ஆவிகள் வெளியே போகட்டும் அப்பா. தாவீதின் சந்ததியில் வந்தவரே இன்டிமேஷன் நியூ கவர்னன்ட் ப்ரேயர் பெக்கிங்கில் மகன் சாம் அப்பா என் விசுவாசிக்கு செய்வீங்களாப்பா. இது பெக்கர் பாஸ்டர் உடைய விசுவாசி. அது நம்ம யாருன்னா ஜீசஸ் உடைய இளைய தம்பி. அண்ணா என்னன்னு கேளுங்க, சொல்லுங்க தம்பி. இந்த ஜெபந்தான் நியூ கவர்னன்ட் ப்ரேயர். தேங்க்யூ நாதன். உங்களுக்கு உங்கள் கண் இன்னைக்கு திறக்கப்படுச்சுன்னா உங்கள் ப்ரேயர் லைஃப் வந்து எப்பா ஏதாவது செய்வீங்களாப்பா இப்படிலாம் போய் அப்பா செஞ்சிருங்க. எப்பா நீ கேட்குறது உன் சித்தம் இல்லை, தேவ சித்தம் இல்லை, விட்டுருப்பா. சரிப்பா, அவ்வளோதான். நாளை கழிச்சு ஜெபம் பண்ணி கதற மாட்டேன், நாளை கழிச்சு உட்காந்து அழமாட்டேன். ஏன்? இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன்? ஐ ஆம் சீட்டட் வித் கிரைஸ்ட். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் பாருங்களேன். இந்த ரெவலேஷன் வந்துட்டு நான் யாரோட உட்காந்துருக்கேன், நான் யார்கிட்ட உட்காந்துருக்கேன். எல்லாம் சொல்லுங்க. இயேசு மட்டும் மரிக்கலை, இயேசு மட்டும் அடக்கம் செய்யப்படலை. எங்க நியூ கவர்னன்ட் ப்ரேயர் இதுதான். அதனால தான் எபிரேயர் 4:14 அறிக்கை செய்வதில் உறுதியாய் இருக்க கடவும். அதனால தான் கத்தோலிக்க சபையாக இருந்தாலும் சரி, பென்டிகாஸ்ட் சர்ச்சஸாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐயாக இருந்தாலும் சரி, விசுவாச அறிக்கையை எல்லாரும் வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பிரகாசம் இருக்கு மோனே. ஏதோ நம்ம தான் செய்கிறோம் இல்லை. நான் இன்னைக்கு காலையில் 2 கோயம்புத்தூர் 2 சர்ச்சில் பேசுவேன் சொன்னேன். நான் கேத்தலிக்கில் 16 வயசு வரைக்கும் இருந்தேன். அப்போ 12 வயசில் நான் வந்து புது நன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த கர்த்தருடைய கம்யூனியனை அங்கே புது நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த புது நன்மையை நான் வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன குறிப்பிடன்னு ஒரு குட்டி புஸ்தகத்தை கொடுத்து, நீங்களாம் என்ன இப்போலாம் என்ன படிக்கிறீங்க, 4 வசனத்துக்கு என்ன பாடுபடுறீங்க, எங்களை குட்டி புஸ்தகம் ஃபுல்லாக அந்த சின்ன வயசில் படித்து ஒப்புவிச்சாதான் எங்களுக்கு கம்யூனியன் தருவாங்க. அன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியுமா? வெள்ளை சட்டை போட்டிருக்கணும், பிள்ளைங்களாம் வெள்ளை அழகான ஒயிட் ட்ரெஸ், அப்படி ஒயிட் ஏஞ்சல்ஸாக இருப்பாங்க. இங்கே ஒரு ஒயிட் ஏஞ்சல்ஸாக இருப்பாங்க. நாங்கள் கேண்டில் வச்சுருப்போம். அப்போ இதெல்லாம் வரணும்னா, இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா, நாங்கள் இந்த விசுவாச அறிக்கையில் தொடங்கி ஒரு பெரிய ஜெபத்தை மனப்பாடமாக படிச்சிருக்கணும். ஸோ எல்லாருக்குமே தெரியுது விசுவாசத்தை அறிக்கையிடணும்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நியூ கவர்னன்ட்டில் புதிய ஏற்பாட்டில் உங்கள் ஜெபமே என்னது அப்படின்னா, உங்களுடைய விசுவாசத்தை எல்லா வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கை செய்கிறதுல உறுதியாக இருக்கிறது தான் ப்ரேயர். தாருங்கப்பா, வாங்கப்பா. அப்போ பிதா இயேசு பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகிட்ட நீ சொல்லிக் கொடுக்கலையாமா, நான் ஏற்கனவே இவங்களை பிளஸ் பண்ணிட்டேன்னு நான் சொன்னேன்ப்பா. ஆனால் ராதான்னு சொல்கிற அந்த சகோதரி கேட்காம திரும்ப திரும்ப கதறாங்கப்பா. இப்படி தான் டிஸ்கஷன் நடக்குதுங்க. உங்களுக்கு புரியுதா? பரலோகத்தில் எபேசியர் 1:3 தெரியும்னு சொல்கிறாங்கப்பா. எல்லா வசனமும் சொல்லிக் கொடுக்குறேன் தெரியும் சொல்கிறாங்கப்பா. ஆனாலும் என்கிட்ட கதறிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு பிதாவும் இயேசுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் Hebrew 4:14 ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் யுவர் கன்ஃபெஷன்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, வாங்கப்பா ஏதாவது செய்வீங்களாப்பா அப்படி இல்லை. மகளே, உன் மேலே இருக்கிறது அழைப்பு. அந்த அழைப்பு நான் இப்போ வைக்கல. மகன் வெஸ்லி சொன்னது போல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே, அது மட்டும் இல்லை, உலகம் உண்டாவதற்கு முன்னே, உலகம்னு ஒன்று உண்டாவதற்கு முன்னே நான் உன்னை பார்த்துட்டேன், நான் உன்னை கண்டுட்டேன், நான் உன் மேலே அன்பு வச்சுட்டேன்.
அதனால உங்களுக்கு வராது இளைப்பு, அதனால உங்களுக்கு வராது களைப்பு, அதனால உங்களுக்கு வராது சலிப்பு, வரவே வராது. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததே நான் உலகம் உண்டாக்கு முன்பாக என்னை அப்பா அழைச்சிக்கிறனால. நான் சந்திக்கிற பலவீனம், நான் சந்திக்கிற பிரச்சனை, நான் சந்திக்கிற கஷ்டம், நான் சந்திக்கிற தடை, அது எப்படி சரியாகாம போயிடும், கட்டாயம் சரியாகி வந்துடும். நான் சரியாகி வந்துருவேன். நீங்க சரியாகி வந்துருவீங்க, நீங்க நல்லா வந்துருவீங்க. ஆமென். Thank you Jesus. எல்லாம் சொல்லுங்க, இயேசுடைய உயிர்த்தெழுதலை மட்டும் கொண்டாடுவது அல்ல, இயேசு எனக்காக உயிரோடு எழும்பினார் என்பது குறைவான வெளிப்பாடு. சொல்லுங்க, இயேசுவோடு கூட நானும் உயிரோடு எழும்பினேன் என்பதே பெரிய வெளிப்பாடு. என்னுடைய பெரிய உள்ளான பாடுகளை வெளியேற்றிவிடும். இப்ப யாரெல்லாம் கன்ஃபஸ் பண்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும். இதுதான் நியூ கோவனன்ட் பிரேயர். உங்களுக்கு புரியுதா? உட்கார்ந்துகிட்டு கன்ஃபஸ். இதுதான் ஜாய்ஸ் மேயர் 25 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜி டிவில சொல்லி கொடுக்குறாங்க. எப்பா ஒரு 100 வாக்குத்தத்தை எடுத்து அதை ஒழுங்கா சொல்லுப்பா, இது என் வாழ்க்கை நடந்துச்சுன்னு அவங்க சாட்சியோட சொல்றாங்க. அப்ப யாருக்கும் புரியல. ஆனா யாரெல்லாம் அதை செஞ்சாங்களோ, நான் கண்காண அநேக பாஸ்டர்ஸ், அநேக தம்பிமார்கள், அக்காமார்கள் பிளஸ் ஆனாங்க. யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க லைஃப் பரிதாபமாக இருந்தது. பட் தே ஆர் சின்சியர் கிறிஸ்டியன்ஸ். நீங்க சின்சியரா இருந்தா மட்டும் காணாது, ரெவலேஷன் ஃபீல்ட் கிறிஸ்டியன்ஸா இருக்கணும். அதற்காக தான் இந்த ஈவினிங் சர்வீஸ் தொடங்கப்படுகிறது. வெளிப்பாடுகள் இல்லாத ஜெபம் பரிதாபமான ஜெபம். நீங்க ப்ளீடிங் அண்ட் பெக்கிங் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கெஞ்சிட்டே இருப்பீங்க, அப்பா ஏதாவது செய்யுங்கப்பா சுகமா. நீ தானப்பா சொன்ன 1 Peter 2:24 அப்படி தழும்புலால் குணமானேன்னு 3 நாளைக்கு முன்னாடி லைவ் பண்ண. இப்போ லைவ் மாத்தி பேசுற. லைவ்ல என்னப்பா நீ இப்போ என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? ஆனாலும் உங்களை நேசிச்சு, உங்களை கைவிடாம, என்னைய கைவிடாம, நம்ம அப்படிலாம் பேசினாலும் இல்லப்பா உன்னை நான் கைவிட போறதே இல்லை, பட் நீ கொஞ்சம் உறுதியாகுன்னு ஊழியக்காரன் என்கிட்ட பேசுறார் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாயிட்டேன், இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாயிட்டேன், இயேசு சிந்திய இரத்தத்தினால் நீதிமான் ஆயிட்டேன். அப்ப நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் என்னை பின் தொடரும். இவ்வளவுதாங்க. சங்கீதம் 92 தானே அது. நீதிமான் பனையை போல செலி 92 நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளருவான். அப்ப நீங்க நீதிமானா இருந்தா செழிச்சுப்பீங்க. செழிப்புன்னு பேசிட்டு இருக்காங்க நிறைய பாஸ்டர்ஸ், ஆனா அங்க செழிப்பு இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க இங்க பாருங்களேன், அடிக்கடி சொல்லுவேன். இப்போ சின்ன உதாரணம் சொல்றேன். தோசை மாவு தேவை. நீங்க போய் தோசை மாவுன்னு சொன்னா வராது. தோசை மாவு உண்டாக்கணும்னா உங்களுக்கு உளுந்தம் பருப்பு வேணும், தோசை மாவு வேணும்னா அரிசி வேணும், கரெக்டா? உப்பு கொஞ்சம் வேணும், இதெல்லாம் ஊற வைக்கணும். அதே போல சாம்பார் அப்படி கத்துனா வராது. துவரம் பருப்பு அல்லது பாசி பருப்பு வேணும். கேசரின்னு சொன்னா கேசரி வராது. அதுக்கு ரவை வேணும், இல்ல சேமியா வேணும், அல்ல சீனி வேணும், அதுக்கு நெய் வேணும், அதுக்கு முந்திரி பருப்பு முந்திரி பழம் வேணும், அதுக்கு சிலிண்டர் வேணும். அது போல செழிப்பு வேணும்னா நான் எவ்வளோ கிறிஸ்துவோட சிந்திய ரத்தத்தினால நான் நீதிமான் ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற சத்தியம். ஆண்டவரே நான் என்னால நீதிமான் ஆகலப்பா, இயேசுவே நீங்க சிந்திய ரத்தத்தினால நான் நீதிமான் ஆயிருக்கேன். அதனால நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் அப்படின்னா ஊட்டி மாதிரி இஸ்ரவேல் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அழகான மலைவாஸ்தலம். கேதுரு மரம் அப்படின்னா அழகான மரம், உயரமான மரம், உறுதியான மரம். நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? அழகா இருப்பீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஒரு தெய்வீக அழகு கிடைக்கும். மோசேயை போல உங்க முகத்தை பார்க்கும்போது எல்லாரும் ஃபேவர் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. திட்டணும்னு வர்றவங்க, அடிக்கணும்னு வர்றவங்க, உங்களை துன்புறுத்தணும்னு வர்றவங்க உங்கள் முகத்தில் இருக்கிற தெய்வீக மகிமையை பார்த்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம் தான் மோசஸ், அதுக்கு உதாரணம் தான் மறுரூப மலையில் ஜீசஸ் தம் மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் முகத்தில் தேவ மகிமை வெளிப்படும். எனக்கு பிஸ்னஸ் தரமாட்டேன் சொல்கிற ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க மோனே 20 lakhsக்கு. வெறும் 20 லட்சம் தான்.
தர முடியாது உங்களுக்கு இந்த வருஷம் சொல்லுவாங்க. என் முகத்தை கொண்டு போய் காமிப்பேன். சரி உங்களுக்கு அட்வான்ஸ் அனுப்பிடுறேன், போயிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? என் முகம் இல்லை, ஃபேர் அண்ட் லவ்லியா ஹேண்ட்ஸம் உங்களை மாதிரி நான் போடலை, பவுடர் கூட இல்லை. என்கிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸ் மோனே, ஃபேவர் ஆஃப் காட். கர்த்தர் என்கிட்ட பேசினார், என் காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். எவன் காருண்யா என்னை பெரியவனாக்குன்னு சொல்லலை. அதனால காருண்யா கிடைப்பாலாம் அலையல, காருண்யா கிடைக்கவனா காருண்யால சீட்டுக்கும் அலையல. அவருடைய காருண்யம், அவருடைய ஃபேவர் இந்த ஊழியத்தை பெரிய ஊழியமா மாற்றும். மினிஸ்ட்ரி பண்றீங்களா? உங்க மினிஸ்ட்ரி பெருசா. ஏன்? உங்க மேல காட்ஸ் ஃபேவர் இருக்கு. இனிமே நீங்க போற இடத்துல உங்க முகத்துல மோசேயுடைய முகத்துல இருந்த அந்த தேவ மகிமை, டிவைன் பியூட்டி, டிவைன் பியூட்டி உங்களுக்கு வரும். நீ கருப்பு, சோப்பு, புது நிறம், மாநிறம், மஞ்சள் நிறம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இயேசுவை என்னைக்கு இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக மகிமை. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, நான் செழிக்கணும்னா நான் எவ்வளோ கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான் ஆயிருக்கேங்கிற சத்தியத்தை அறியணும். நீ சும்மா கோடி கோடியும் பேசினா அதெல்லாம் ஓடி வராது. நான் நீதிமான், அதனால பனையை போல செழிக்கிறேன். நான் என்னால நீதிமான் ஆகல, இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். அதனால நீதிமானுக்குரிய எல்லா பிளெஸிங்கும் என் கதவை தட்டும், உங்க வீட்டில் வரும். பிசாசு பயப்படுறது உங்க நீதியை கண்டு அல்ல, உங்க சுய நீதியை கண்டு அல்ல. கிறிஸ்துதான் என் நீதி. எல்லாம் சொல்லுங்க. 1 Corinthians 1:31 சொல்லலாமா? இயேசுவே நீங்க தான் தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானா. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைன்னா நான் இதை தான் சொல்றேன். அப்பா என்னை நீங்க நீதிமான் ஆக்கியிருக்கீங்க. சாட்சி சொல்றேன். நான் மகனுக்கு 20,000 விதைக்கணும்னு சொல்லும் பொழுது நான் போன ஒரு பாஸ்டர் கரெக்டாக 20,000 காணிக்க கொடுக்குறாரு. இன்னொரு 20,000 அக்கௌண்ட்டில் போட்டு விடுறாரு. எனக்கு அக்கௌண்ட்டில் தேவை மோனே 20,000. இது எப்படி நடக்குது? கவரை மட்டும் மாற்றினேன், வேற பணமே எடுக்கலை அக்கௌண்ட்டில். கவரை மட்டும் மகன் நவீன்ட்டு வந்து மாற்ற சொன்னேன். அதாவது கேஷாக கிடைச்சாலும் எனக்கு கஷ்டம், ஏன்னா அக்கௌண்ட்டில் எனக்கு தேவை. இன்னைக்கு மகனுக்கு விதைக்கணும்னு சொல்ற கரெக்டாக அப்படி தாராங்க. உங்களுக்கு இப்படி தான் சப்ளை ஆகுன்றேன். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு 100 ரூபா, இப்போ 100 ரூபா ரெடி பண்ணுறதுக்கு இங்கே யாராவது கஷ்டமா? சொல்லுங்க, இங்கே 100 ரூபா ரெடி பண்ணுறது உங்களுக்கு இல்லை. ஒரு 100 ரூபா இப்போ உங்களுக்கு உண்டாக்குறது கஷ்டமா? யாராலும் 100 ரூபா ரெடி பண்ணுவீங்க, ஏன்னா யார் கேட்டாலும் தந்துடுவாங்க இல்லாட்டினாலும். ஆனால் 100 கோடி ஏன் ரகுவரன் மாதிரி ஆயிடுறீங்க? என்ன சொன்னீங்க? ஏன் அப்படி ஆகுறீங்க? 100 ரூபா கொடுத்தது யாரு? அப்போ ஜீசஸ் நீங்க நம்பல. 100லேருந்து உங்க லெவல் வரைக்கும் 20,000 நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 2 lakhs வரைக்கும் நான் பரட்டிடுவேன். எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு இப்படி சொல்லுவாங்களா? இங்கே அதே தானே. பரோட்டாக்கும் பரட்டுறதுக்கும் எங்க ஆட்கள் ரொம்ப சூப்பர். திருநெல்வேலி பரோட்டா அடிக்கிறது, பரட்டுறது பணத்தை நான் பரட்டிடுவேன், அதாவது சேர்த்துருவேன். ஆனா நீங்க சொன்ன 5 கோடி சான்ஸே இல்லை. அப்போ நீங்கள் யாரை நம்புறீங்கன்னா பணத்துக்கு தன்னை தான் நம்புறீங்க. நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, 1 ரூபா கொடுத்தீங்கனாலும் ரொம்ப தேங்க்யூ மகன் சாம், உங்கள் டைத்துக்காக ரொம்ப பாருங்கள், நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்னா எத்தனையோ ஊழியக்காரனா இருக்க, எனக்கு டைத் அனுப்புறீங்களே, நல்லா இருப்பீங்க, அதை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் பார்க்குறது பணம் இல்லை, அப்பா என் மேலே அன்பு வச்சு எனக்கு 1 ரூபா கொடுக்குற அதே எங்கள் அப்பா தான் 1,00,000 கோடியும் கொடுப்பா. சேஞ்ச் யுவர் மைண்ட் பிரதர், சேஞ்ச் யுவர் மைண்ட். இப்போ இந்த கீபோர்டு எவ்வளோ இருக்கும்? ஒரு 1.25 லட்சம் இருக்குமா? 1 lakh தானே. இப்போ உங்கள் கனவு எப்படினாலும் ரோலன்ஸு, கிராக்ஸ் இல்லை சீல தொடங்குற ஒரு பெரிய ஃபேமஸ் கம்பெனி உண்டு. உங்களுக்கு எத்தனையோ லட்சத்துக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கும், கரெக்டா? அதாவது ரகுமான்ட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கணும். இதுதான் அல்டிமேட் நினைக்கிறேன். வேற என்னத்தை சொல்ல? அவர் தான் 1000 கோடிக்கு வச்சிருக்காரு ஒரு பெரிய ஸ்டுடியோ. துபாயில் வச்சிருக்கிறாரு, இந்தியாவில் ஹைதராபாத் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், அதை விட உங்களுக்கு இந்த கீபோர்டு நான் பரட்டி வாங்கிடுவேன், இல்லை இஎம்ஐ போட்டு வாங்கிடுவேன், கிரெடிட் கார்டு வச்சு வாங்கிடுவேன். ஆனால் நீங்கள் சொன்ன அது சான்ஸே இல்லை. இப்படி நினைக்கிறது எல்லாம் உங்கள் பலன். இப்போ நான் எப்படி எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஃபைன் எப்படி எனக்கு பிளெஸிங் வர ஆரம்பிச்சேன்? இல்லைப்பா, 1 ரூபாயும் நீங்கள் தந்தது தான் 1,00,000 கோடி ரஃபேலுக்கு கொடுக்கணும்னா, அதே அன்புள்ள இயேசுவினுடைய கரம் என் கரத்துக்கு, மகன் சாம் நல்லா எடுத்துக்கோங்க, டிரான்சாக்ஷன் பண்ணுவார். மகன் வெஸ்லி எடுத்துக்கோங்க, தங்கச்சி நீத்தி எடுத்துக்கோங்க, இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் சொல்கிறேன்,
அவர் கையிலிருந்து உங்க கைக்கு ₹1 கொடுக்கறது அப்பான்னு சொல்லி அங்கீகரிங்க. உங்களுக்கு பென்ஷன் 30,000 வருதுன்னா அதெல்லாம் நான் அப்படி சொல்லுங்க, அப்பா நீங்கள் தர்ற ₹30,000 பென்ஷனுக்காக நன்றி. என் பிள்ளைக்கு 30 லட்சம் தேவைன்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஏன் தெரியுமாப்பா? உங்கள் மகன் சிந்திய ரத்தத்தின் மூலம் நீதிமான் ஆக்கிட்டீங்க. நான் உயரமாக வளருவேன், அழகாக வளருவேன், ஸ்ட்ராங்காக இருப்பேன். என் ஃபைனான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த அப்பாவின் மடி ஊழியம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை, அத்தை மாமா மருமகள் என்ற உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும், பாஸ்டர் பிலீவர் உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் உறவுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் ஏன் நான் நீதிமான் ஆகலை, நீதிமான் ஆக்கப்பட்டேன். நான் ஐஸ்வர்யவான் ஆகலை, ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டேன். மகன் சந்தோஷமா? இப்போ உங்க வர்ஷிப் ஜாலியாயிரும். சி மேஜர் போட்டா என்ன, டி மேஜர் போட்டா என்ன, எது போட்டா என்ன, ஸ்கேல் மாறினா என்ன, எது நடந்தா என்ன, நான் ஜாலியாயிடுறேன். ஏன் அப்படின்னா என் லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம், என்னுடைய உலகத்தில் இருக்கிறத நான் பார்க்கல. எங்க அப்பா என்னை நீதிமான் ஆக்கிட்டாங்க, என்னை பரிசுத்தம் ஆக்கிட்டாங்க, என்னை அவங்க கூட உட்கார வச்சிருக்கிறாங்க. என் பிரேயர் இமெயில் அனுப்புறது இல்லை, என் பிரேயர் ப்ளூ டாட் ஏர் கொரியர்ல அனுப்புறது இல்லை. என்னுடைய அப்பாட்ட நான் போன்ல பேசுறது இல்ல, பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன், அவருடைய கையில உட்கார்ந்திருக்கேன், கொஞ்சம் எட்டி பார்க்கிறேன், பிதாவுடைய மகிமை மட்டும் பார்க்கிறேன். ஏன்னா பிதா மூக்கு மொழியெல்லாம் பார்த்தோம்னா கதை விடுறான்னு அர்த்தம். பிதாவை ஒருவனும் கண்டதும் இல்லை, இனி காண போவதும் இல்லை. அவருடைய குளோரியை மட்டும் பார்க்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய மகிமையை பார்க்கிறேன். தேவ தூதர்கள் நம்மை சுற்றி நிற்கிறத பார்க்கிறேன். ஏன்னா நான் உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். This is the real resurrection day message. Glory to God. புல்லரிக்குது, goose bumps. பாப்பா இந்த கான்ஃபிடன்ஸ், நீ வா பாப்பா. அந்த பொண்ணை நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். உனக்கு ஆண்டவர் ₹5000 கொடுக்க சொல்றார். வா, எவ்வளோ இருக்குன்னு என்ன, ₹5000 மேலே இருந்தால் மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு, குறையா இருந்தால் மரியாதையே கேளு. நல்ல பிள்ளை. இந்த பாருங்க, நீங்க என்னதான் ஆவியில் இருந்தாலும் ஹோலி ஸ்பிரிட்டுடைய சத்தத்தை கேட்டுட்டே இருக்கணும். எவ்வளோ நல்லா இருப்பேன், உண்மையா இருக்கேன், பிஸ்னஸ் மேன் நான் கரெக்டா இருப்பேன் மோனே. சந்தருணியாந்தனமா உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. உன் பாத்திர் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. உனக்குள்ளே ஜீவ ஊற்று பாப்பா, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றா ஒரு நாளும். இவ்வளவுதான் பாப்பா, போயிட்டு வா. நீ பாடி இருக்கிறது அப்படியே நடக்கும். உனக்கு என்ன சொன்னாரோ செஞ்சுட்டு போயிட்டு வா. உங்க மம்மி, உங்க டேடி, உன் தம்பி எப்படி நல்லா வர போறாங்கன்னு பாரு. இந்த பிள்ளைய நான் 2.5 வருஷம் பார்த்துட்டே இருக்கிறேன். அவ்வளவு சின்சியர், அவ்வளவு சின்சியர். ஆனா கர்த்தர் அவட்ட எதுவுமே விதைன்னு சொன்னதில்லை. இன்னைக்கு உங்க வீட்டில் இந்த நாள்ல இருந்து பயங்கர ப்ராஸ்பெரிட்டி தரும். அது என்னன்னா பாப்பா, என்னன்னா ப்ராஸ்பெரிட்டி பலாப்பெட்டின்னு கத்திட்டு இருந்தா வராது. நான் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமா. இந்த ஃபேன் சுத்தணும்னா சுவிட்ச் ஆஃப் தேடணும். மக கம்ப எடுத்து சுத்தக்கூடாது லீஃபை. நான் சுகம் வாங்கணும்னா இயேசுடைய தழும்புகளால் பத்தி பேசணும். இயேசுடைய தழும்பை நான் பேச பேச நான் குணமாக குணமாக. நீங்க பரிசுத்தமாகணும், பிசாசின் கிரியைகள் உங்க வீட்டில் அழியணும்னா ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கணும். சாத்தானே போ, டான்ஸ் எல்லாம் ஆடி பார்க்காங்க. சில பேர்லாம் பாவம் ஷூ வச்சு மிதிக்க, இந்த துணி தான் மிதிக்கப்படும். எல்லாம் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க மோனே. நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் லைவ்ல. இப்படி ஃபேஸ்புக்கில் சிரிப்பாக இருக்கும். டே நீ வீட்டுக்கு போய் ஒழுங்காக சேருடா, போகிற வழியிலே பிசாசு அடிச்சு. இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் விளாண்டுறான், பிசாசிட்ட கண்ட மணிக்கு பண்ணுறாங்க. பாவம், அவங்களுக்கு கவர்ச்சியாக செய்கிறாங்க ஏதோ இதெல்லாம். அப்படி கோமாளித்தனம்லாம் பண்ணவே கூடாது. ஏங்க,
உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பிசாசு கிரியை உங்கள் வீட்டில் இருக்குது. உடனே போய் பிசாசை வெளியே போ, ஏதோ அதான் போக மாட்டேக்கே அப்படின்னா என்னைக்கோ போயிருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடனே டெவிலோட பேசக்கூடாது. முதல்ல இயேசுடைய ரத்தத்தை உயர்த்தணும். நோ ஃபர்ஸ்ட் டெவிலை டீல் பண்ணணும்னா இயேசுடைய ரத்தத்தை உயர்த்தணும். இயேசுடைய ரத்தத்தின் மகிமைகளை உயர்த்த 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 பரிசுத்தாவியானவர் அசைவாடுவார். பரிசுத்தாவியான அசைவாட ஆரம்பித்த பிறகு நீங்கள் உங்கள் டங்ஸ் மாறும், பவர் அப்படியே உங்களுக்குள்ள ரிலீஸ் ஆகிறது மாறும். அந்த பவர் அதிகமான உடனே இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத ஆவியை வெளியேறு, loosed in the name of the Lord Jesus. அதுக்கு பிறகு கிரியை நடக்குதான் இல்லையான்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியோட ரத்தம் மட்டும் கிடையாது, சாட்சியின் வசனம்னா என்னன்னு புரியுதா? நீங்க சொல்றீங்களா சிறு சாட்சி பெருசாட்சி, அது இல்ல, வசனத்தை சாட்சிடுறது. பிசாசை நீங்க அடுத்தது ஜெயிக்கிறது எப்படின்னா, வசனத்தை நீங்க சாட்சியிடணும். சொல்லுங்க, பிசாசை நான் ஜெயிக்கணும்னா உடனே பிசாசை டீல் பண்ணக்கூடாது, இயேசுடைய ரத்தத்தை உயர்த்துவேன். இதெல்லாம் நீங்க பென்னிகின் பெரிய பெரிய தேவ மனுஷன்லாம் அதை கரெக்டாக செய்கிறாங்க. நல்லா பாருங்க, ஏன் ஒர்ஷிப் பண்ணுறாங்க, ஏன் கரெக்டாக உடனே அவங்க டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வரமாட்டாங்க. நீங்கள் டிஜே சங்கலாக இருக்கட்டும், இந்த பெரிய வெற்றி பெற்ற பெரிய ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க டைரெக்டாக எடுத்தோன்னே அச்சா புச்செல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கோரஸு அல்லேலூயா அல்லேலூ. பென்னிகின் வருவார், ஒயிட் இப்படிம்பாரு, அந்த கேத்ரின் கூமனுக்கு போட்ட அந்த பிரதர் அங்கே உட்காந்துருப்பாரு, அவ்வளோதான். Let us worship the Lord Jesus. இல்ல பென்னிகின் வந்திருக்காருங்க. Let us worship the Lord Jesus. People of God அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் கூடும். நடிப்பு இல்லைங்க, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்பிரிச்சுவல் ரூமுக்குள்ள போறது. ஏன்னா நம்ம சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம இன்னும் மகிமையின் சரீரம் மாறல, இந்த உடம்பு இன்னும் நம்முடைய சிந்தனை பியூரா 100% மாறல, இன்னும் நம்முடைய டெம்ப்டேஷன் சரியா மாறல. சோ நம்ம எடுத்த உடனே டெவில் அச்சால இந்த கோமாளித்தனம் பண்ணவே கூடாது. ஆமென். அப்படி பாடலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. Thank you Holy Ghost. Hallelujah Jesus. Hallelujah. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுடைய ரத்தத்தை பத்தி ஒரு 10 அறிக்கைகளை இப்ப செய்ய போறோம். என் கூட ரெடியா இருக்கீங்களா? அந்த நேரத்தில் ஆவியாண்டிய அசைவாடுதலை நீங்கள் லிட்ரலாக டேஞ்சிபிள் ப்ரெசன்ஸ் இங்கே ரிவீல் ஆகி வியாதிகள் ஓடுறதையும் அசுத்தாவிகள் வெளியேறுகிறதையும் ஜனங்கள் பரிசுத்தாவி பெறுகிறதும் இங்கே நடப்பதாக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ லார்ட். நான் ஒரு 40 அறிக்கைகள் வைத்திருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, இயேசுவே நீங்கள் சிந்திய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. இயேசுவே நீங்கள் சிந்திய ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. ஆபேலின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் என் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களை பேசுகிறது. நான் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்கிறேன். இயேசுவின் இரத்தம் என்னை முழுவதுமாக கழுவி விட்டது. இயேசுவின் இரத்தத்தின் மூலம் எனக்கு பிதாவிடம் தைரியமாக தொடர்பு கொள்ள முடிகிறது. இயேசுவின் இரத்தம் என் வாழ்க்கையின்
ஒவ்வொரு சாபத்தையும் உடைத்து விட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டு விடுதலையானேன். இயேசுவின் இரத்தத்தாலும் என் சாட்சியின் வார்த்தையாலும் நான் எதிரியை ஜெயிக்கிறேன். இயேசுவுடைய இரத்தம் எனக்காக ஒரு நித்திய சமாதான உடன்படிக்கையை முத்திரையிட்டிருக்கிறது. ஆமென். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டேன். இயேசுவின் இரத்தம் என்னை மூடுவதால் நான் தெய்வீக பாதுகாப்பில் வாழ்கிறேன். உங்கள் சொந்தக்காரங்க மிடில் ஈஸ்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் யாரும் கலங்காதீங்க. அவங்கள இயேசுடைய ரத்தம் மூடி இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் ஆண்டவர் அவங்களை காப்பாற்றுவார். இப்போ ஆண்டவர் சிறகால மூடல போனே, ரத்தத்தால் மூடியிருக்க. திருப்பி திருப்பி சங்கம் 91 பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறாங்க நம்ம ஆளு. இப்போ சிறகு சரகுலாம் இல்லை, வேற ஒரு சரக்கு இருக்கு, ரத்தம். பிசாசு அந்த ஸ்மெல்லு பிடிக்கவே பிடிக்காது. பிசாசுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. இயேசுடைய ரத்தம் உங்க மேல பூசப்பட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ரத்தம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். பிசாசுக்கு கொலை செய்யணும், உங்களை ரத்தத்தை குடிக்கணும், உங்களை அழிக்கணும். அதான் கொடுமையான பிசாசு. அவன் நல்லவனே கிடையாது. ஆனா என் இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் சிந்திய ரத்தம் உங்களை பாதுகாக்குது. உங்க புள்ள எந்த நாட்டில் இருந்தாலும் பாதுகாக்குது. என் ஜெபம் பாதுகாக்க. தயவு செய்து உங்க ஜெபத்தை உயர்த்தாதீங்க. ஏசப்பா உங்க ரத்தத்தை உயர்த்துறேன்ப்பா. பீட்டரும் ஜானும் சேர்ந்து அந்த பிறவி முடவனை எழுப்பின பொழுது எல்லாரும் அவங்கள தெய்வம் நினைச்சு வரும் பொழுது, நான் என் பக்தினாலும் அல்ல, என் சக்தினாலும் அல்ல, நீங்க சிலுவையில் அறைந்து கொன்ற நசீனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதத்தை செய்தோம். தேங்க்ஸ் பா, தேங்க்யூ பா. சொல்லுங்க தேங்க்ஸ் பா. இவ்வளவு ரெவலேஷன் தரீங்கப்பா. நான் இனி பயப்பட மாட்டேன்ப்பா. குண்டு என் மேலே விழுந்தால் நான் பயப்பட. டெரி மைஸ் என்கிற தேவ மனிதன் இப்பொழுதும் அமெரிக்காவில் உயிரோடு இருக்கிறார். டெரி மைஸ் மோர் தென் கான்கரர் என்கிற பிரபலமான புஸ்தகத்தின் ஆசிரியர். நான் ஒன் செட்டிங்கில் வாசித்த 10-12 புஸ்தகத்தில் அதுவும் ஒன்று. மோர் தென் கான்கரர் என்கிறதை முற்றிலும் ஜெயங்கொள்கள் என்று பாஸ்டர் சாம்பி செலுத்தர் என்ற அற்புதமான தேவ மனிதர் மொழிபெயர்த்தார். அதை பற்றி நாங்கள் இங்கிலீஷில் கேள்விப்பட்ட உடனே சென்னையில் கன்வென்ஷன் போயிருந்தேன் 16 வருஷத்துக்கு முன்னாடி. உடனே நான் ஒரு தம்பியை அனுப்பி ரூபாயை கொடுத்து அந்த புக்ஸை ஃபுல்லாக வாங்கினா அது ஃபுல்லாக கரையாக அரிச்சிருந்துச்சு. ஆனாலும் பைசாவை குறைக்கல, கரெக்டாக கொடுத்து வாங்கிட்டோம். அந்த புஸ்தகத்தை வாஸ்தா அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், மெக்சிகோவுக்கு நான் போகும் பொழுது மிஷினரியாக ஒருவன் என் ட்ரெஸ் எல்லாம் கலத்தி கண்ணால் சுட்ட பொழுது குண்டு என் வழியாக உடம்பு வழியாக போச்சே தவிர என் உடம்புல ஒன்றுமே பண்ணல, நீ தயவுசெய்து போயிருன்னு சொல்லிட்டேன். 3 குண்டு சுட்டு பார்த்துருக்கான், குண்டு போச்சு, குண்டு ஒன்றும் செய்யல. அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, மகனே என் வாழ்க்கையை மாற்றின அந்த தேவ மனிதன். நான் விற்கிறதும் வாங்குறதுலேருந்து வெளியே வந்து விதைக்கிறதும் அறுக்கிறதும் வந்துட்டேன். அதனால தான் என் பழைய காரை விற்கலை, விதைச்சிட்டு வந்தேன். 9 lakhs கேட்டாங்க. 9 லட்சம் எனக்கு ரொம்ப தேவை. கத்த சொன்னேன், கொடுத்துரு, அந்த பாஸ்டர்கிட்ட கொடுத்துரு. இப்போ நான் வச்சுக்கிற புது கார் அதை விட கம்மியான கார். ஏன் தெரியுமா? அந்த தேவ மனுஷன் அந்த கதை. ஒன் சிட்டிங்ல இப்படி ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறாரா? கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஜோசப்பின் சர்ச்சுக்கு வந்தார். அவ்வளோ ஹைட், ஹல்லேலூயா, செம ஹைட்டு. அவர் சொல்றார், என் வாழ்க்கையில் ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சிட்டு அவங்க அத்தைக்கு, அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வர்றக்குள்ள அவங்கள கொண்டு போய் மனநிலை காப்பத்துக்குள்ள தள்ளிட்டாங்க. அவர் உள்ள போய் பிசாசை இயேசுவின் நாமத்தினால எவனும் இந்த ஆவிகளை தொட முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு, இந்த மனநிலை காப்பத்துக்கு நான் போன பொழுது ஒரு 1000-2000 பிசாசு என்னை தாக்க வந்துச்சு. ஆனா இந்த வெளிப்பாடு என்னுடைய அத்தையை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை வெளிப்பாடு நிறைந்த ஜெபம். இங்கே ஒரு தெளிவான டீச்சிங்ஸ் உங்களுக்கு வரும். க்ளோரி மேல க்ளோரி இங்கே ரிவீல் ஆகும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அதை ஜனங்கள் ஏகமாய் காண்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பைத்தியக்கார மாதிரி விதைச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியும், ஒரு நாள் ஒருத்தர் வருவார், இந்த 500 ஏக்கர் 1000 ஏக்கர் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு நாள் ஆண்ட்ரூமக்கு ஒரு தேவ மனிதன் யூகேலேருந்து ஃபோன் பண்ணுற மெயில் அனுப்புகிறார், நான் உங்களை பார்க்க வரணும்.
எதுக்கு? ஒரு 250 ஏக்கர் உங்களுக்கு வாங்கி தர போகிறேன். சிங்கிள் பர்சன் ஒரு மலையே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம தேவன் யார் தெரியுமா? இப்படிப்பட்ட தெய்வம், இப்படிப்பட்ட தெய்வம். 5 சென்ட்டுக்கு சண்டை போடாதீங்க பிரதர், அரை ஏக்கருக்கு சண்டை போடாதீங்க. பூமியும் அதை நிறைவும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க உங்க பக்கத்தில். அப்படி சொல்லாங்க, இன்னும் மாற்றி சொல்லுங்க. பூமியும் அதை நிறைவும். நான் ஒரு கையில் உட்காந்துருக்காமல, அந்த அண்ணனுடையது. நான் யார் தெரியுமா? என் அண்ணனோட உடன் சுதந்திரவாளி. சுதந்திரவாளினா போத்தீஸில் விற்கிற பிளாஸ்டிக் வாளி இல்லை, டிமார்ட்டில் விற்கிற பிளாஸ்டிக் வாளி இல்லை. சுதந்திரவாளினா இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது பிதா எனக்கு வைத்திருக்கிற எல்லா உரிமை சொத்து, ஜீசஸ்க்கு என்னெல்லாம் வச்சுருக்காங்களோ அதில் என்னைய பங்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பங்கு பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, இல்லைன்னா பக்கெட் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. யார் இப்போ ஒழுங்காக பிரியாணி செய்கிறீங்க? நிறைய பேர் அப்படி தான் பிரியாணி பக்கெட் வாங்கியிருப்பீங்க. அப்போது இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்கிறான்னா, எப்பா நீ பக்கெட் பிரியாணிக்கும் பங்கு பிரியாணிக்கெலாம் அலையாத. நான் என் மகன் ஜீசஸ் உன்னை ஒருத்தர் கையில் அப்படி ஏந்திட்டே இருக்கார்ல, ஆமாம். பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா என் பிரசன்னத்தில், ஆமாம். அவருக்கு நான் என்னெல்லாம் வச்சுருக்கிறேனோ அவரோட நீ பங்காளி. யூ ஆர் த பார்ட்னர். உங்களுக்கு மகனே இந்த கண்ணு திறந்துச்சுங்களேன், யாருக்கு விதைக்கலாம்? அந்த தம்பி வாமா, சரியான ஆளை தாண்டா எடுத்திருக்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பயங்கர பொருளாதார கஷ்டம், உங்கள் வீட்டில் இருக்கிற பயங்கர பொருளாதார போராட்டம், எது செஞ்சாலும் விருத்தி இல்லாமல் ஒன்றின் பின் ஒன்றாக தொழில் மாற்றுகிறவன் அப்பா, அம்மாட்ட இருக்கிற விரக்தி, அதனால உங்கள் அப்பா அம்மாவுக்கு வர்ற சண்டை, அதை பார்த்து நீ மனசில் வேதனைப்பட்டு இது எதுக்குப்பா ஜீசஸ்ன்னு சர்ச்சுக்கு போகிறாங்க, ஒன்றத்தையுமே பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு ஒன்றை ஜீசஸ் பிளஸ் பண்ணுறார். மம்மி டேடி வராட்டினாலும் நீ உங்கள் மாமா பேச்சை கேட்டு வந்திருக்க பார்த்தியா? உன்னை ஆண்டவர் சிறகுகளை நீ சிறகடிச்சு பறப்ப. நீ இப்படி சிறகடிச்சு பறப்ப. நீ இப்படி 2 கை இப்படி பண்ணு, இந்த மாதிரி நீ பறப்பமா. நீ உயர பறப்ப, நீ உயர பறப்ப. நீ யூ வில் ஃப்ளை ஹை இன் த ஸ்கை. நீ உயர பறப்ப, நீ உயர பறப்ப. நீ கிறிஸ்துவின் அன்பை பரப்புவ. இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். இயேசு நாமத்தில் ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டி, ஒரு மிகப்பெரிய ப்ராஸ்பெரிட்டி உன் மூலம் தான் உன் குடும்பத்துக்கு வரும். அதை நீ பெருமைப்படாம, அப்பா அப்பா இது ஏன் நீதினால வரலப்பா, உங்க மகனை குத்துயிரா சிலுவையில் போட்டு வதைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த லவ்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் ஜீசஸ், மேட்ச்லெஸ் லவ். ஜீசஸ் லவ் இஸ் மேட்ச்லெஸ். தம்பி, எந்த பாசத்துக்கும் இது இணையற்றது. வாடாத ஒரு அன்பு, அழியாத ஒரு அன்பு, உன் லைஃபை அளவில்லாத ஒரு அன்பில் உன்னை பிளஸ் பண்ண போகுது. போயிட்டு வாமா. உன் பேர் என்ன? சாம் டேனி. போயிட்டு வாமா. தேங்க்யூ லார்ட். நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் பேசுகிறாங்களா? கர்த்தர் உங்களோட பேசுகிறாங்களா? கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்கிறாங்களா? உங்களுக்கு புரியுதா? நான் வெறும் வேர்டு மட்டும் பேசலை. நீ கவனிக்கிறீங்களா? ஊழியத்தை ஹோலி ஸ்பிரிட்டில் மூவ் பண்ணுறேன், ஆவியான சொல்ல தீர்க்கதரிசனங்களை சொல்கிறேன். கர்த்தர் தான் என்னை உருவாக்குனார். வெறும் ஒரு சிலர் ஒன்லி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மாதிரி பண்ணுறாங்க, ஒரு சிலர் வெறும் டீச்சிங்ஸாக கொடுக்குறாங்க. நம்ம சர்ச்சு, என்னுடைய ஆவிக்குரிய மகன்கள் அப்படி கிடையவே கிடையாது. நல்லா பாருங்கள், டீச்சிங் டெப்த்தாக இருக்கும். மகன் வெஸ்லியுடைய மெசேஜ், மகன் சாம், இவங்கெல்லாம் நீங்கள் கவனிங்க, டீப்பாக இருக்கும். ஹோலி ஸ்பிரிட்டில் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா கடைசி காலத்து சபை எப்படி எழும்புதுன்னா ஏசப்பா போல பிரசங்கம் டீப்பாக இருக்கும். வரம் கிரியை செய்யணும். சும்மா வரம்லாம் கிரியை குறைஞ்சது 2-3 வரம் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமென். தேவனுடைய வல்லமை டெமான்ஸ்ட்ரேட் ஆகும். ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் மகன் இந்த ஈவினிங் சர்வீஸ்க்கு தொடர்ந்து வந்து பாருங்கள். நான் ஒன்றும் ப்ரமோஷன் பண்ணல. நான் அப்போஸ்தலர்னா ஒரு ஆவிக்குரிய தகப்பனா சொல்லிட்டு போகிறது என்னுடைய கடமை. அவங்கள பெற்ற அருமையான பாஸ்டர் எல்லாத்தையும் கேளுங்க. அந்த சர்ச்சில் மார்னிங் அங்கே நடந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே மிகப்பெரிய லெவலில் நடக்கும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இங்கே புதுசாக நிறைய பேர் வருவாங்க. பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகும்.
அறியாத ஜனங்கள்கிட்ட அந்த அன்பு ஆண்டவர் அள்ளி வீசுவார், அறியப்படுத்துவார், தம் வல்லமையை வெளிப்படுத்துவார். ஒரு நாளும் கர்த்தருடைய வல்லமை குன்றி போகலை. உங்களுக்கு புரியுதா? வெறும் இங்கே மெசேஜை மட்டும் கேட்க மாட்டீங்க, இங்கே எல்லாம் சேர்ந்து நடக்கும். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, அடுத்தது உயிர்த்தெழுந்த இயேசு. இன்னும் டைம் கொஞ்சம் இருக்கனால அடுத்தது இயேசு என்ன பண்ணாங்க, உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கொலோசியர் 1:12. கொலோசியர் 1:12. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த கண்ணான எப்போ பார்த்தாலும் நான் கொலோசியர் 1:13 அதிகமாக பேசுவேன். அப்போ ஆவியான ஒரு நாள் நைட் ப்ரேயர் போகணும் கோவில்பட்டிக்கு. அப்போ ஆவியான சொன்னார் கொஞ்சம் முந்தின வசனத்தை வாசிங்க. பார்த்தா பயங்கர ஐ ஓப்பனிங். கொலோசியர் 1:12 வாசிக்க கேட்கலாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், திருப்பி திருப்பி டேடி உங்கள்கிட்ட இந்த ரெசரக்ஷன் டேயில் இந்த உயிர்த்தெழுந்தாலும் பேசுகிறாரு, நான் உனக்கு பங்கு வச்சுருக்கேன், நீ என்னன்னா சொத்துக்கே போட்டு அழுதுட்டு இருக்க, என் பங்கு வேணும்னா உனக்கு வேற லெவலில் இருக்கும், என் லெவலில் இருக்கும், உன் பங்கு வேணும்னா அடிதடி நடக்கும், என்ன வேணும்னு கேட்குறார். அவ்வளோதான் கர்த்தர் பேசுகிறார். சில பேருக்கு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க நீங்கள் இந்த குட்டி பூமியில் அதை உண்டாக்கணும் இல்லை, ஹோல் யூனிவர்ஸ் உண்டாக்கிருக்கார்ல, அவர் கையில் உட்காந்துருக்கீங்க. இந்த குட்டி கடுகு தான் இந்த ஒரு பூமி. அந்த கடுகுல இருக்கிற ஏக்கர் கணக்கான இடத்துக்கு சண்டை போனே, ஏன் தேசம், ஓன் தேசம், ஏன் எல்லை, ஓன் எல்லை. உங்களுக்கு பெருசாயிடுச்சா? இப்போ மோனே இப்பவும் ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருக்காரு, 1000 ஏக்கர் இடத்துக்கு வாங்குதீங்களான்னு. நீங்கள் என்னதான் என்னை நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஆண்டவரே என்னை பற்றி ஓவர் பில்டப் ஆயிருக்கு. அதே இந்த ஒரு BMW கொடுத்த உடனே இவர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆபரன் சார்ல்ஸ் வேறு சொல்லிட்டாரு, ரஃபேல் ஐயா ஒரு BMW கொடுக்காரு, 7 லட்ச ரூபாலாம் காணிக்கையாக கொடுக்காருன்னா அவர் எவ்வளோ வச்சிருப்பாருன்னு சொல்லிவிட்டாரு. அது உடனே எல்லாரும் எங்க அங்கே காணிக்கை கொடுத்தாங்க, இங்கே கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அங்கே யாருக்கானோ இந்த தங்க பாப்பா இப்படி என்கிட்ட வந்துங்கன்னா இப்படி வரும் அப்படி போகும், இப்படி வரும் அப்படி போகும். நான் வச்சிருக்கிறதுல பணக்காரன் இல்லை, கொடுக்கறதுல பணக்காரன்னு சொன்னார். எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி 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 போகிற. ஏன்னா பணம்னா என்ன தெரியுமா, அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான். பணம் எப்போ பயன்படாதுன்னா அல்மாரில் வைக்கும் போது பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்போ பணம் பயன்படுது, இப்படி எடுத்து இப்படி கொடுக்கும்போது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் அப்போது எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, கொஞ்சம் கூட என்னை கிண்டல் பண்ணாமல், தூத்துக்குடி மாவட்டத்தில் 1000 ஏக்கர் இருக்கு, வாங்குறீங்களா? ஆண்டவர், நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை பற்றி ஓவர் பில்டப் இருக்குப்பா, ஆனால் அது கொஞ்சம் கூட தப்பு இல்லைப்பா, நான் தானே தகுதி இல்லை, ஆனால் நீங்கள் யார்ப்பா, நீங்கள் யார்ப்பா? அப்போதான் ஆண்ட்ரூ மக்களுடைய சாட்சியை கரெக்டாக ஒரு கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்கார். 250 ஏக்கர்ஸ் என்ன தெரியுமா, ஒரு மலை அப்படி ஒரு மவுண்டெயினை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதில் இருக்கிற 2 மலை குன்றுகளை இணைக்கிறதுக்கு பல 100 கோடிகளை இது போட்டுட்டு இருக்காரு, பிரிட்ஜ். எது அந்த சாக்கடையிலேருந்து இந்த சாக்கடைக்கு நம்ம பிரிட்ஜ் போடுவோம் பாருங்க, உங்கள் வீட்டில் சாக்கடை பெருசாக ஓடும், அதில் அந்த பிரிட்ஜ் இல்லை சிஸ்டர். அப்போ ஆண்டவர் அவர் லைஃப் எப்போ மாறிக்கு தெரியுமா? டோன்ட் லிமிட் அவர் டாடி காட். உன் அப்பாவை மட்டுப்படுத்தாதே. இந்த சத்தம் உங்களுக்கு நல்லா கேக்குதா? இந்த சத்தம் உங்களுக்கு கேக்குதா? உங்க அப்பா பெரியவர், பூமியையோ மனுபுத்தனுக்கு கொடுத்தார். மகனே, யாரெல்லாம் வாடகை இடத்துல இருக்கீங்களோ, ஊழியக்காரங்க முதல் விசுவாசி வரைக்கும் கையை மட்டும் இப்படி வச்சுட்டு சொல்லுங்க ரெகோபோத், இடம் கொண்டு பெருகுவேன். சொல்லுங்க ரெகோபோத், இடம் கொண்டு பெருகுவேன். சொல்லுங்க ரெகோபோத், இடம் கொண்டு பெருகுவேன். சொல்லாதவங்களை நான் சபிக்க மாட்டேன், சொல்லாதவங்களுக்கு இந்த பிளெஸிங் ஆண்டு தருவார். நான் அன்பின் அப்போஸ்தலன், நான் யாரையும் சபிக்க வரல. சொல்லாத ஸ்வீட் ஹார்ட்டட் பீப்புள் ஆகிய உங்களையும் நான் பிளஸ் பண்ணுறேன். உங்களை ஏன் நான் கடிந்து கொள்ளணும்? ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றே ஆகணும். சொல்லுங்க ரெகோபோத், எங்க இடம் கொண்டு பெருகுவாய். ஆமென். நீங்க இடத்தை சுதந்தரிப்பீங்க. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். சொல்லுங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்ல என்னையும் ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானா மாத்திட்டாங்க. ஆமா,
சரியா? இப்ப நீங்க எங்க வந்துட்டீங்கன்னா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் லிஸ்ட்க்கு வந்துட்டீங்க மகன் ஜான். அங்க இருந்து நீங்க என்ஜாய் பண்றீங்க. பண்ணிட்டு சொல்றாரு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னா அப்பா பிதா இயேசுவுடைய சிலுவையின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை சொத்துக்கும் நீ உரிமை கோரு, நீ பங்காளி. பங்கு அடைவதற்கு தங்கச்சி அம்மா, பங்கு அடைவதற்கு. ஹல்லேலூயா. மகனே, இந்த ரெவலேஷன் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அள்ளி வீசுவிய, இல்லைன்னா அப்படியே காப்பாற்றி 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 இப்படி வச்சுக்கிட்டு தடவி தடவி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அற்பமாக வாழ்வோம். நோ நோ உங்களுக்கு தெரியுமா, 3 பிளேசர் எடுத்து வச்சேன் என் ரூமில். ஆனால் என் காரில் எடுத்து வைக்க மறந்துட்டேன், டைம் ஆகிடுச்சுன்னு. ஆனால் இங்கே அப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர், கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டர் கொடுத்தாரு. அதை ஒரு அழகான பிளேசர் கொடுத்தாரு, ஒரு வெளிநாட்டு பிளேசர்னு சொல்லிட்டு. இங்கே வாரேன், மகன் வெஸ்லி ஒரு பிளேசரை, நான் சொல்கிறதில்ல, இது பேர் ஓசி இல்லைங்க, இது விதைப்பும் அறுப்பும். இதை கேவலமாக பேசுகிறவங்க நல்லா இருக்கட்டும், ஏன்னா அவங்கள நான் சபிக்க வரல. திரும்பவும் சொல்கிறேன், நான் அன்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னை சொல்லாதவங்களாம் நீ வம்பா போயிடணும், என்னை திட்டுறவங்க நல்லா இருக்கட்டும். பாவம், நம்மளை தேவன் ஆசைக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதப்பா, அவங்க வயிறு எரிஞ்சு அல்சர் வரக்கூடாதப்பா. சிறகடித்து பறப்பீங்க, ஏன்னா இயேசுடைய ரத்தம் உங்களை மூடி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பா, இவ்வளவு நாள் கொலோசியர் 1:13 நின்னுட்டேனப்பா, முந்தின வசனம் வாசிக்காம சரியா வாசிக்காம விட்டுட்டேனப்பா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய உரிமை சொத்துல எனக்கு பங்கு வச்சிருக்கீங்களப்பா. அண்ணே, மகன் சாமுவேலுக்கு பின்னாடி உட்காந்துருக்க அண்ணே, உங்களுக்கு இந்த பிளெஸிங் வேணுமா? இந்த பிளெஸிங் உங்களுக்கு வேணுமா? இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன்னு. கேட்கல? ஸ்பீக்கர் கேட்குதா? இது சாதாரண பிளெஸிங் இல்லை அண்ணே. இது புரியுதா உங்களுக்கு? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய ஆத்மீக சரீர ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சொத்துக்களை, உரிமை சொத்துக்களை அப்பா வச்சுக்கிறாங்களோ அத்தனையும் நீங்க பங்கு அடைவதற்கு உங்க ஊழியத்தை யாரும் கிளீன் போல்ட் பண்ண முடியாது. மகன், ரிசீவ் பண்ண மாதிரி தெரியல, ரிசீவ் பண்ணிருங்க. உங்க ஊழியத்தை யாரும் கிளீன் போல்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்ல, இது ஆவியில நிரம்பி சொல்றேன், வைராக்கியமா சொல்றேன். உங்க ஊழியத்தை எவனும் காலி பண்ண முடியாது, உங்க பிள்ளையை எவனும் தொட முடியாது. ஏன் தெரியுமா? பரிசுத்தவான்கள், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் இருக்கிற கூட்டம் நீங்க. அதில் இருக்கிற சுதந்திரம்னா இந்தியா சுதந்திரம் பெற்றது இல்லை. அப்பா தெய்வீக சுகம் என்கிற சொத்தை வச்சிருக்கிறாரு. அப்பா பரிசுத்தம் என்கிறத பரிசா தாராரு. அப்பா நீதி என்பதை ஆடையா தாராரு, ஆடையா தாராரு, ஆடையா தாராரு. ரிச்சிப்ப கேடகமா தாராரு, சத்தியத்தை கச்சையா தாராரு, வசனத்தை பட்டயமா தாராரு, விசுவாசத்தை கேடகமா தாராரு. க்ளோரி க்ளோரி க்ளோரி. 3 சத்துரு, 3 சத்துரு, 3 சத்துரு. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் எழும்பி பிரகாசிக்க போகிறது. ஏன் தெரியுமா? இங்கே வெளிப்படுகிற இந்த வசனத்தின் மகத்துவ ஜீவன் வெளிப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரா சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6:63 சொல்லுகிறது. மனே கொஞ்சம், அதாவது எவ்வளவு வசனம் எனக்கு தெரியும் என்பதல்ல, எவ்வளவு வசனம் எனக்கு தெரியுதோ அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன், அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை, அந்த வசனத்தில் இருக்கிற இருவரும் பட்டயமாய் இருக்கிற கருக்கு, ஊனை எலும்பி பிரிக்கத்தக்க வல்லமை, சிருஷ்டிக்கிற வல்லமை ரஃபேல் லைஃப்ல எப்போ அது வெளிப்படுதோ அப்பந்தான் எனக்கு வசனம் தெரிஞ்சதின் அர்த்தம் அடைகிறது. Thank you Holy Spirit. எனக்கு ரஃபேலுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது, பைபிள் நாலேஜ். அதை காட்டுற இடம் இது அல்ல, இது எங்க அப்பாவுடைய ஊழிய ஸ்தலம். இது ஊழியத்துக்காக தேவன் அருமையான தம் ஊழியனை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மகன் ஜான் வெஸ்லி யார் என்று சொல்ல வரல, ஜான் வெஸ்லிக்குள் இருப்பவர். ஜான் வெஸ்லி யாருடைய கையில் உட்கார்ந்து இருக்கிறார், ஜான் வெஸ்லி யாருக்கு அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிறார், உன்னதத்திலே என்ன அப்பா உட்கார வச்சிருக்காங்க என்பதை ஒவ்வொரு நாளும் காமிக்கணும். பெற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளா இருக்கட்டும், ஒன்னும் பாதுகாப்பா இருப்பான்.
இது கிளைமேக்ஸ் இல்லை, இந்த மெசேஜில் இது கிளைமேக்ஸ் இல்லை. முடிங்க தங்கச்சி, முடிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு 3 தடவை சத்தமாக வாசிங்க தங்கச்சி. இன்னொரு தடவை வாசிங்க. இதுதான் குட் நியூஸ். ரஃபேலால் தகுதியாகவில்லை. இயேசுவுடைய சிந்திய ரத்தம், இயேசுவுடைய சிலுவையின் மரணம், இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் ரஃபேல இந்த பெரிய, இந்த பிரம்மாண்ட, இந்த பிரமிக்கத்தக்க இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு ரஃபேல தகுதியாக்கிற்று. தேங்க்யூ தங்கச்சி. தகுதியாக்கிற்று. ஹலோ, உங்களுக்கு இந்த வசனம் புரியட்டும். ஒன்னு சொல்றேன், நான் சொல்லிட்டு இருக்கிற மெசேஜ் எங்க சொந்த கதை, சோக கதை அல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. தங்கச்சி நீதி, பி சின்சியர். உங்களை ஒரு ஊழியக்காரி நம்பிதான் என் மகனுக்கு, ஆண்டவர் ஆவிக்குரிய மகனுக்கு, தேவதாசைய பெத்த அம்மா பெத்த அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரு ஊழியக்காரி சொல்லி தான் கொடுத்துருக்குறார். உங்களுடைய படிப்பு, உங்கள் டேலண்ட்ஸ், உங்களுடைய நாலேஜ் எல்லாம் மினிஸ்ட்ரியில் பயன்படும். பாருங்கள், ஏன் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு கரஸ்பாண்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் ஏன் போய் இப்படி பணம் அனுப்பியிருக்கிறாங்க, சம்பளம் அனுப்பியிருக்காங்களான்னு பார்க்க வேண்டாம். சம்பளம் என்னுடைய ஸ்டாஃப்ஸ், என் ஸ்டாஃப்ஸ்க்கு அனுப்பிட்டாங்களான்னு பார்க்கணும். எங்க அப்பா இப்படிப்பட்ட பெரிய தெய்வம். மைண்ட் ப்ளோயிங் அவுட், அன்இமேஜினபிள் காரியங்களை கர்த்தர் செய்ய. நீங்க எதிர்பாராததும், கற்பனை செய்ய முடியாததும், உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். என்னப்பா இப்படி இருக்கு பைபிள். இன்னொன்னு இருக்கு, நீங்க டைம் கொடுத்தா அதுக்கு மேல அந்த ரெவலேஷன், அதுக்கு மேல. மகன் சாம் வந்தோன்னு கேட்டா, டேடி அப்பா, அவங்க தமிழ்ல அப்பான்னு அழகா கூப்பிடும், மகன் இங்கிலீஷ்ல அழகா பப்பான்னு. இப்படி வேணும். இந்த கேரளா, ஆந்திரா போனாலும் அங்க பாருங்க, ஒவ்வொரு தேசத்துலையும் அவங்கவுங்க அழகான லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நிறைய உறவுகளை தேவன் தருவார். எங்க போனாலும் அன்பு உள்ளங்களை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்க எங்க போனாலும் அன்புள்ள ஜனங்களை தேவன் உங்களுக்கு தருவார். அவர் கேட்டார், அப்பா ரெஸ்ட் எடுத்தீங்களா? இதுதான் ரெஸ்ட். இப்படி பேச 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 முதுகுவலிலாம் போகுது, இப்படி பேச 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 சோர்வுகளெல்லாம் போகுது. நீங்க எழுப்பி நிற்பீங்களா? அப்பா சொல்லுங்க, அப்பா நான் என்னால் தகுதி ஆகல, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்கும், சொல்லுங்க சொல்லுங்க, என்னை தகுதி உள்ளவராய் மாற்றினது இயேசுவின் மரணமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலும் தான். அதான் அதான். ஆமென். சொல்லுங்க, நீங்க என்னை தகுதி ஆக்கிட்டீங்களே. சொல்லுங்க, நீங்க என்னை தகுதி ஆக்கிட்டீங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வரிசை போறோம். நீங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வரிசை போறோம். நான் நினைத்து கூட பார்க்காத உயரத்தில் அப்பா என்னை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன். நான் நினைத்து கூட பார்க்காத உயரத்தில் அப்பா என்னை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன். நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா வல்லவரே. நான் நினைத்து கூட பார்க்காத கதவுகள் எந்தன் வாழ்வில் திறந்து திறந்து வைத்தீரே. நான் நினைத்து கூட பார்க்காத கதவுகள் எந்தன் வாழ்வில் திறந்து திறந்து தந்தீரே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. நான் நினைத்து பார்க்காத உயரத்தில்
அப்பா நம்மை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறீர். நான் நினைத்து கூட பார்க்காத உயரத்தில் அப்பா நம்மை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறார். நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா வல்லவர். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சு, அப்போ பாஸ்டராக இருக்கிறேன், சர்ச்சு நடத்திட்டு இருக்கும்போது இந்த பாட்டை ஆண்டவர் தந்தா. அப்போ தரும்போது என் லைஃப் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த பாட்டை பாட பாட அந்த பாடல்களாகவே என் வாழ்க்கை மாறிச்சு. அதுக்கு ஒரு சாட்சி தான், இப்படிப்பட்ட கணத்திற்குரிய ஆவிக்குரிய மகன்களை தேவன் தந்திருப்பார். ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் மூலம் எத்தனை ஆயிரங்கள் பிளஸ் ஆகிறாங்க. எவ்வளோ என் பிள்ளைங்க பாக்கியம், என் சந்ததி எவ்வளோ பாக்கியம். இன்னைக்கு யூஸ்லெஸ்ஸாக நீங்கள் வந்திருக்கலாம், இந்த பாட்டை பாடுங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பாட்டை தந்தார். நான் நினைத்து கூட பார்க்காத கதவுகள் என் வாழ்க்கையில் திறந்துச்சு. நான் நினைத்து கூட பார்க்காத உயரத்தில் அப்பா உயர்த்தினாங்க. நான் நினைத்து கூட பார்க்காத காரியங்களை அப்பா செஞ்சாங்க. நான் நினைத்து கூட பார்க்காத கதவுகள் அப்பா திறந்தாங்க. உங்களுக்கு அது நடக்கும். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரி வேளையில் அப்பத்தையும் எடுத்து அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் இந்த கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொள்ள எந்த ஒரு தடையும் இல்லை. தேங்க்யூ மானே. உங்கள் மத்தியிலே வரும் பொழுது இயேசுவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நீ ஞானஸ்நானம் பெற்று, இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அற்புதமான பந்தி. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஒரு டேபிள். அவருடைய சரீரத்தை யாரெல்லாம் நீங்க புசிக்கிறீங்களோ இப்பொழுது உங்களுக்கு ஹீலிங் ரிவீல் ஆகும். ஹீலிங் ரிவீல் ஆகும். எல்லா வியாதிகளையும் சுகமாக்குற மருந்து உங்க கையிலே இப்பொழுது இருக்கிறது. ஒரு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று இயேசு சொன்னார். உங்க கையில இயேசு சிந்திய இரத்தம், உங்க கையில உங்களுக்காய் பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இந்த அப்பம் இப்பொழுது எப்படி பிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல இயேசுடைய சரீரம் உங்களுக்காய் எனக்காய் பிக்கப்பட்டது. எல்லா வியாதிகளும் சுகமாக்குகிறது. ஹல்லேலூயா. செழிப்பு உண்டாகிறது. நான் உடன்படிக்கையின் மக்கள், நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசு சொன்னாரல்ல, இதோ பாத்திரத்தை எடுத்து, இது அநேகருக்காய் சிந்தப்படுகிற என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஆமென், ஆமென். நீங்க உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள். யாரோட தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு உங்களோடு கவனன்ட் பண்ணி இருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீங்கள் உடன்படிக்கையின் மக்கள். யூ ஆர் நாட் அலோன். உங்களுக்கு உங்க மனைவிக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த கணவர் எப்படி வந்து உரிமையாய் செயல்படணுமோ, அதான் பெர்க்மன்ஸ் ஃபாதர் அந்த 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 ரூத் புஸ்தகத்திலிருந்து பாரு, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. அது அற்புதமான வெளிப்பாடு. You are the covenant partner with Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட கவனன்ட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. ஜீசஸ் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களோடு உடன்படிக்கை பண்ணின ஜீசஸ் பார்த்துக்கிடுவாரு. அவரை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் விலகிக்கோங்க. அவர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்கிடுவாரு, அவர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்கிடுவாரு. ஏதோ சாதாரண கையிலே உங்களுக்காய் பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம், உங்கள் கரங்களிலே உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். முதலாவது இந்த கவனன்ட்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் த பவர்ஃபுல் பிளட் கவனன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.
இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலாகிய இந்த புதிய உடன்படிக்கையிலே என்னை பங்காளனா வைத்திருப்பதற்காக நன்றி. இந்த உடன்படிக்கையே என்னை பிளெஸிங்ல நடத்தும். எப்படி கணவனுக்குரியதெல்லாம் மனைவிக்குரியதோ, மனைவிக்குரியதெல்லாம் கணவனுக்குரியதோ, அதே போல கிறிஸ்து என்கிற மணவாளருக்குரியதெல்லாம் மணவாட்டி என்கிற நமக்குரியது. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க சிறகடித்து எழும்புவீர்கள். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி தேங்க்ஸ் பண்ணி நீங்கள் இயேசுடைய சரீரத்தை புசியுங்கள், இரத்தத்தை பானம் பண்ணுங்கள். எல்லா நரம்பு பலவீனம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாகிறது. நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் இப்போது சுகமாகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். நீங்க சொல்லுங்க, இயேசுவே உங்க வலது கையில் உட்கார்ந்து இருக்கிறேன். சொல்லுங்க, உங்க வலது கையில் உட்கார்ந்து. இயேசுவே உங்க வலது கையில் உட்கார்ந்து இருக்கிறேன். பிதாவே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் உரிமை சொத்துல பங்கு அடைவதற்கு என்ன குவாலிஃபை பண்ணிட்டீங்க, தகுதி ஆக்கிட்டீங்க. இனி நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன் நான் தகுதி இல்லை அப்படின்னு. நீங்கள் என்னை தகுதி ஆக்கிட்டீங்க. நீங்கள் எதிர்பாராத தீமைக்கு பதிலாக உங்களுக்கு இனி எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். எதிர்பாராத ஆசீர்வாதம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். எதிர்பாராத குட் நியூஸஸ் உங்களுக்கு வரும். எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்கள் காதுகளை எட்டும். நல்ல நண்பர்களை, டிவைன் கனெக்டட் பீப்புளை உங்கள் லைஃப்ல காட் கனெக்ட் பண்ணுவார். உங்களுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் தருவார். இந்த மினிஸ்ட்ரி, உங்க ஃபேமிலி, இந்த சர்ச், தலைமை சபை, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்யறதை பார்க்க போறாங்க. சொல்லுங்க, அப்பா என்னை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. திக்குமுக்காட போறீங்க. உங்க கர்த்தர் உங்களை வைக்க போற இடத்தை பார்த்து, கர்த்தர் உங்களை உயர்த்துறத பார்த்து நிறைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்களுக்கு எதிராய் போனவர்கள் சமாதானத்தின் நாட்களுக்காய் ஏங்குவார்கள். அவராலே நீ நிறைவான பலனை காண்பாய். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நினைத்து கூட பார்க்காத ஆச்சரியமான டோர்ஸ் ஓபன் ஆகும். இது மனிதன் செய்தான் என்று சொல்லத்தக்கதா இல்லாமல், நீ ஆராதிக்கிற உன் தேவன் இதை செய்தார் என்று சொல்லத்தக்கதா இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இங்க யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ உங்க கையை உயர்த்துங்க. யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்க, உங்க பிசினஸ் crores and crores, crores and crores, higher level, international level பிசினஸ் ஆகும். இயேசு நாமத்தில் உங்களை பிளஸ் பண்றேன். இன்டர்நேஷனல் பிசினஸ் டூர்ஸ் உண்டாகும். இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி டூர்ஸ், மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு உண்டாகும். யார் ஃபேமிலியா வந்திருக்கீங்களோ, இன்டர்நேஷனல் உங்களுடைய வெக்கேஷனல் லீவ் இருக்கும். உங்களுடைய ஹாலிடேஸ் இன்டர்நேஷனல் டூர் ஆகி மாறும். உங்கள் கர்த்தர் பெரியவர், உங்கள் அப்பா பெரியவர். நீங்க எங்கு சென்றாலும் இயேசுடைய இரத்தம் உங்களை பாதுகாக்கும். நீ எங்கு சென்றாலும் தேவ தூதர்கள் உங்களை பாதுகாப்பார். நீ எங்கு சென்றாலும் கர்த்தரின் மகிமை உங்களை பின்தொடரும். நீங்க போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யோசேப்பை சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தினவர், தானியேலை சிங்க கெபியிலிருந்து உயர்த்தி அதிபதியாய் மாற்றினவர், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை செங்கல் சூளையிலிருந்து உயர்த்தினவர், காப்பாற்றினவர். உங்களை காப்பாற்ற மட்டும் செய்ய மாட்டார். சங்கீதம் 27:5 உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் தலையை உயர்த்துவார். தேங்க்ஸ் பா. பிரம்மாண்டமா தொடங்கிருக்கீங்க. பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்யறீங்க. பிரம்மாண்டமா தொடங்கி இருக்கிறீங்க.
மகன் ஜான் வெஸ்லி, மகன் நீதி, அருமையான தகப்பனா தேவதாஸ், அருமையான தாயா ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா உடன் ஊழியர்கள், விசுவாசிகள், மூப்பர்கள், லீடர்ஸ் எல்லாருமே உம்முடைய கிருபையின் பெருவெள்ளத்தின் மகத்துவத்தின் வல்லமையின் ஜீவாதிபதியின் அந்த தயவின் வல்லமை இங்கே வெளிப்படுவதாக.